ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜபராஜ் அவர்கள் போக்சோவில் மாட்டிய பிறகு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தான் அவருக்கு எதிராக கமெண்ட்டே போடுறாங்க. ஜென்ரல் சேனல்லையும் சரி, பைபிள் சேனல்லையும் சரி. முஸ்லீமோ இந்துக்களோ அவருக்கு எதிராக கமெண்ட் போடுறதே கிடையாது. அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. அதேமாதிரி அவருக்கு ஆதரவு கொடுக்கறதும் கிறிஸ்தவர்கள் தான், எதிர்க்கிறதும் கிறிஸ்தவர்கள் தான். அதில் நிறைய பேர் அவரை சாலமனோட ஒப்பிடுறாங்க. அவர் ஜான் ஜபராஜ் தன்னை தாவீதோட ஒப்பிடுவார். தாவீது கடவுளுக்காக பாடுவார், ஆடுவார். ஸோ அவர் ஆடும்போது நான் ஆடக்கூடாதா அப்படின்றத அவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. பட் இவங்க சாலமனோட ஒப்பிடுறதுக்கு காரணம் என்னென்னா, சாலமன் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன். முதலாக கடவுளுக்கு கோயில் கட்டணும் பைபிள் படி. ஆனால் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அவன் நிறைய திருமணம் பண்ணுவான். அதாவது மனைவிகளே ஆயிரக்கணக்கில், அதேமாரி மறுமனை அதாவது வப்பாட்டிகளும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் அவன் காமத்திலே மூழ்கி கிடக்கிறான். அதனால் அவனுக்கு அழிவு வருது. ஸோ அதோடு ஜான் ஜபராஜை ஒப்பிடுறாங்க. ஸோ அது நமக்கு உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒருத்தர் ஃபேமஸ் ஆனாலே அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதனால் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை பார்த்தால் கூட ஜான் ஜபராஜ் வாழ்க்கையோடு ஒப்பிடலாம். சிலருக்கு கோபம் வரும், அது எப்படி ஜான் ஜபராஜை போய் இயேசுவோட ஒப்பிடுறீங்க அப்படின்ட்டு. அதாவது இயேசுவை கடவுளாக பார்க்குறீங்க, ஓகே. ஆனால் அவர் மனிதனாக தானே வந்தார் இல்லையா? மனிதனாக வாழ்ந்து காட்டினார் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் வெறும் மனிதனாக ஒரு கேரக்டராக வச்சு பாருங்களாம், இயேசுவுக்கும் பயங்கரமாக கோபம் வரும். ஆரம்பத்தில் பசிக்கும்போது அந்த அத்திமரம் கனி கொடுக்கலன்றதுக்காக கோபத்தில் சபிச்சு எரிச்சிட்டே போவார். கிட்டத்தட்ட இந்து மதத்தில் முருகன் மாதிரி, முருகனுக்கும் பயங்கரமாக கோபம் வரும். ஆனால் கடைசியில் அனைத்தையும் இழந்துட்டு கோவணத்தில் போய் நிற்கிறாரு. ஆண்டியாக பழனிமலையில் நிற்கிறாரு. இவர் அதேமாதிரி கோவணத்தோட சிலுவையில் இருக்கிறார். ஒரே கதை தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. நிஜமாகவே நடந்தது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பைபிளாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதம், குரான் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. கலியுகத்தின் இறுதியில் இறைவனே இந்த பூமிக்கு நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து மாற்றும் பொழுது நமக்குள்ளே என்ன நடக்குதோ அதை ஒரு கதை வடிவமாக அல்லது கருத்துக்களின் வடிவமாகத்தான் இந்த நான் சொன்ன மதவேதங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியும். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அங்கர்னா என்னன்னே தெரியாது, பரிசுத்தமாக இருப்போம். முதல் 2100 வருடம் இதே பூமி, குறிப்பாக பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். அதில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளைத்தான் இந்துக்கள் தெய்வம்னு வழிபட்டுட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க, அதனால் வழிபடுறோம். அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா, எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து இதே பூமி நரகமாக அடுத்த 2500 வருடம் மாறும். ஸோ அப்போ அவர்கள் மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. எப்படி சொர்க்கத்தில் பாவம் செய்யாதவர்கள் இங்கே பாவம் செய்கிறாங்கன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்கும், வாய் வழியாக பேசும், எல்லாத்தையும் பண்ணும். வெளில போயிடுச்சுன்னா கண்ணு பார்க்காது, வாய் பேசாது. அப்படிங்கிற விஷயம் இயல்பாகவே சொர்க்கத்தில் எல்லோருக்கும் தெரியும். அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்குமே தவிர, ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஆக்சுவலாக அப்படி கூட சொல்லக்கூடாது, ரொம்ப அழகிய உடல் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த உடம்பு அவங்க கிடையாது, அதனால் அந்த உடம்பில் அவங்க கவனம் இருக்காது. ஆனாலும் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க, பேராசை இருக்காது. ஏன்னா ஆத்மா ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது வீண் எண்ணங்களே வராது, தனக்குத்தானே திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி மனிதர்கள் ஆனந்தம் நினைக்கிறது ஆனந்தம் கிடையாது, மயக்கம். காமத்தில், கரிமீனில், சினிமாவில், ஊரை சுற்றுறதுல, இதெல்லாம் மயக்கம். அது தேடி நீங்கள் போகணும், ஆனாலும் அது நிரந்தரமாக இருக்காது, சிற்றின்பம் தான். ஆனால் உள்ளேருந்து வந்த ஆனந்தம் இருக்குப்பாங்க, அது நிரந்தரமாக இருக்கும். ஆத்மாவில் கவனம் இருக்கிற வரைக்கும் 2000 வருஷம். அடுத்தது அந்த கவனம் போய் உடம்புன்ற உணர்வு வரும்போது தான், உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால தான் ஆனந்தத்தை வெளியில் தேடும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற அசுர குணங்கள் வருது. அதன் வசப்பட்டு தான் நிறைய பாவம் செய்கிறோம். அந்த பாவத்திற்கான தண்டனை தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற நோய்கள், குடும்பத்திற்கு இடையில் வரக்கூடிய துரோகங்கள், சண்டை, சொத்து அபகரிப்பு, இயற்கை சீற்றம்,
நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்கள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி துக்கத்தின் உச்சம் கடைசியில் நடக்கும். கலியுகத்தின் இறுதி எப்போவோ இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வரார். அவர் வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் உலகத்தில் யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். அதுதான் பைபிளில் திருடன் போல் அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். திருடன் வர்றது தெரியாது இல்லையா, அந்த மாதிரி கடவுள் வர்றதும் தெரில. நம்ம சொல்கிறோம் தான், ஆனால் எல்லோரும் கேட்க மாட்டாங்க இல்லையா. அந்தந்த மதம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுனால அதையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவி கர்ப்பமாகலை தவிர காமத்தினால கிடையாது. ஏன்னா காமம்னா என்னன்னே தெரியாது அங்கே. இப்போ அதனால தான் குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்ட்டு இயேசு சொன்னதாக பைபிளில் இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம். காமம் தான் மிகப்பெரிய எதிரி, அதனால தான் அனைத்தையும் இழந்தீங்க. காமம் மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. பட் மெயின் காமம். காமம் வந்தாலே பற்று வந்துடும், கோபம் வந்துடும், பேராசை வந்துடும், அகங்காரம் வந்துடும், எல்லாமே வந்துடும் இல்லை. ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ சின்ன வயசில் எப்போ அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு வருதோ அப்போ தான் கோபமே வர ஆரம்பிக்கும். கோபம் வருதுனாலே தெரிஞ்சுக்கலாம் காமம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் சொர்க்கமாக மாறப்போகுது. இது வந்து காலச்சக்கரம், இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம்ன்ட்டு. சொர்க்கம் தானாக நரகம் ஆகிடும், ஏன்னா பழசாகிறது தான். இப்போ மீண்டும் சொர்க்கம் ஆகுறதுனா புதுசாகிறது. கிறிஸ்தவ மதத்தில் வேர்ல்டு ரெனியூவல்னே சொல்லுவாங்க. எதனால் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது நடக்க போகுது. அதுக்கு தான் இறைவன் வர்றார். அந்த ஞானம் சொர்க்கத்திற்கான ஞானம். மதங்கள் சொன்னது நரகத்தில் வாழ்வதற்கான ஞானம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதெல்லாம் நரகத்தில். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை, அதனால் கேட்குறோம். இல்லாமல் இருக்கிறது தான் நரகம். சொர்க்கத்தில் அனைத்தும் நிரம்பி இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே மனம் நிரம்பி இருக்கும். அதனால் அங்கே கேட்குற வேலையே கிடையாது. அதே மனநிலை இப்போ இருந்தால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கே போக முடியும் இல்லையா. அப்போ இந்த போதுன்ற மனநிலை இல்லாத போது தான் விரக்தி வருது. விரக்தி வரும்போது தான் வெளியில் இந்த காமம், கோபம் இதெல்லாம் தேடி போகுது. புத்தி புலனின்பத்தில் மயங்குது. ஸோ அப்போ நீ உடம்பே கிடையாது, ஆத்மானு உணரு. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா நினைவு செய். ஸோ அந்த கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்னு சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறப்பதில்லை. அதனால தான் அவர் லிங்க ரூபத்தில், லிங்கம்னா நினைவு சின்னம்னு அர்த்தம். சிவனுடைய நினைவு சின்னம், ஒளி ரூபம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அவர். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருக்கிறோம். இது ஃபுல்லாக நாம தான். அங்கேருந்து பூமிக்கு வந்து சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கிறோம், நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறோம். கடவுள் சொர்க்கத்தில் வந்து சுகத்தை அனுபவிக்கலை, நரகத்தில் வந்து துக்கத்தையும் அனுபவிக்கலை. கீதையில் இருக்கும், நான் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்ட்டு. மாறாக துக்கத்தில் இருக்கும் நம்மை மீண்டும் சுகத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. வந்து சொல்கிறாரு, உடல்ன்ற உணர்வுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்கி அனைத்தையும் இழந்தீங்க. நீங்கள் உடலே கிடையாது, ஆத்மானு உணருங்க. அந்த சக்தி உங்களுக்குள்ளே நிரம்பணும். ஏன்னா மயக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த மயக்கம் தெளியணுன்னா உங்களுக்குள்ளே சக்தி நிரப்பிக்கணும். இறைவன்கிட்ட இருந்து அந்த சக்தியை நிரப்பணும். ஏன்னா இறைவன்கிட்ட தான் அந்த சக்தி இருக்குது. எப்படி அவர்கிட்ட வந்து சக்தி வரும்? அவரை நினைக்க வரும். எல்லா மதத்துலையும் கடவுளை நினைக்க சொன்னாலும் கடவுள் எப்படி இருப்பார்னு எந்த மதத்துலையும் சொல்ல. ஸோ அல்லாவின் ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்னு குரானில் இருக்கும். ஸோ அவரே இப்போ வரும்போது தான் அது தெரியும். ஸோ அவர் சொல்கிறார், நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நீங்களும் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. ஸோ அவரை நினைக்க ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்புது. ஸோ இறைவன் நினைவுலையும் இருக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் தினமும் கேட்கணும். அதை வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய ஞானமாகிய அந்த முரளியையும் கேட்கணும். அதோடைய சாரம் வந்து ஆத்மானு வந்து பரமாத்மா நினைக்கிறது தான். உங்களுடைய புத்தியை வெளியில் இருந்தெல்லாம் அப்படி கட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வருவார். வெளியில் போகிறதுனால நமக்கு என்ன நஷ்டம், ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறதுனால என்னென்ன லாபம், என்னென்னலாம் நடக்கும், இதெல்லாம் தினம் தினம் கடவுள் சொல்லிக்கிட்டே இருப்பார். மற்றபடி தேவையில்லாத கதை, அந்த நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. கேட்க அப்படி ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும். ஸோ இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிறாங்க. அப்போ மண்ணிலிருந்து மனிதனை படைக்கலை, ஏன்னா அது மேலோட்டமாக கதையை எடுக்கும்போது அப்படி இருக்குது. மண்ணினால் ஆன இந்த உடலின் உணர்விலே மனிதன் மூழ்கி கிடக்கிறான், புலன் இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கிறான். நீ இந்த மண்ணு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா அப்படின்ட்டு எழுப்புறார். இதுதான் இறுதியில் கல்லறையில் எழுப்புறார். ஸோ ஆத்மா தான் நாம். அது ஆத்மான்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறனால அது செத்து கிடக்குது. எங்கே?
உடம்புன்ற கல்லறையில். ஸோ இதிலிருந்து தான் எழுப்புறார். அவங்க நினைவார்த்தமாக என்ன பண்ணிட்டாங்க, அந்த கல்லறை பெட்டியிலேருந்து எழுப்பாறுப்பில் இருக்குதுன்ட்டு பாக்ஸ் போட்டு போட்டு மூடி வச்சிட்ருக்குறாங்க. சரி, ஓகே, அது பக்தி மார்க்கம். இப்போ அதோடைய உண்மையான அர்த்தத்தை இறைவன் சொல்கிறார். இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா. இப்போ நம்ம எப்படி இருப்போம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நம்மை சொர்க்கத்தில் பரிசுத்தமாக இருந்தாங்க. அதில் முதல் குழந்தை வந்து ஸ்ரீ நாராயணன். மற்றபடி மகாபாரதத்தில் காட்டுற மாதிரி கிருஷ்ணர் வந்து பெண்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்தார், நிறைய பேரை சுதர்ஷ்ண சக்கரத்தினால் கொன்னார். இப்படிலாம் நடக்கவே கிடையாது. அங்கே யாருக்குமே காமம்னா என்னன்னு தெரியாது. மனைவியை கூட இச்சையாக பார்க்க மாட்டாங்க. அங்கே எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. சரி, அது கதை அப்படி வந்திருக்கு. அதான் நான் சொன்னால, இப்போ இருக்கக்கூடிய கதையை தூக்கி அங்கே போட்டு விட்டாங்க. ஆனால் அதில் இறைவனுடைய ஞானமும் ஒளிஞ்சிருக்கும். இப்போ ராமர் பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாமே பாருங்கள், மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருந்து காட்டுக்கு போய் சுற்றிட்டு திரும்ப நாட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த நாடுன்றது சொர்க்கத்தை குறிக்கிறது. சொர்க்கத்திலிருந்து நாம் அனைத்தையும் இழந்து காடு மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி கலியுகம். இன்றைக்கி சாப்பாட்டுக்காக எல்லாம் வெளில வேலைக்கு போயே ஆகணுன்ற நிலை இல்லையா. இது இல்லாமல் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போகிறாங்க. ஸோ அலைஞ்சு திரிகிற ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 தலைமுறை முன்னாடி கூட அப்படி கிடையாது. எல்லாருக்குமே சொந்த நிலமெல்லாம் இருக்கும். இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இறைவனுடைய வழிபடி நடந்து மீண்டும் அந்த சொர்க்கத்தை எப்படி அடைகிறோம்? மற்றபடி சொர்க்கம் இங்கே இருக்குது, போய் நடந்து போய் பிடிக்கிறது கிடையாது. பைபிள் அப்படி தானே இருக்கும். பாலாறு தேனாரும் ஓடக்கூடிய இடத்தை நான் உனக்கு குடிக்கிறேன்ட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்படி ஏற்கனவே இருந்தால் அவங்க எதுக்கு போய் அங்கே அடிமையாக இருக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அங்கே உண்மையிலே அடிமையாக இருக்கிறதுன்றது மனிதர்களுக்கு இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாக இருக்குது. ஸோ அதை விடணும் போது அது நம்மளை துரத்திக்கிட்டு வரும். ஸோ அதுதான் ஃபெரோ ராஜா வந்து துரத்திக்கிட்டே வராரு அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காமம், கோபம் இதெல்லாம் இருக்குது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தை கேட்டு அனைத்தையும் இழக்கிறோம். முழுக்க முழுக்க இறைவன் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலையை அடையும் போது தான் உலகழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இயேசுடைய கதை பாருங்கள், அதுதான் நடக்கும். ஆரம்பத்தில் கோபமாக இருப்பார், போக போக கடைசியில் சிலுவையில் அறையும்போது, சிலுவையில் அறையுதுன்னா தன்னை வந்து அர்ப்பணிக்கும்போது அப்படியே மனம் அமைதியாகி மற்றவங்களை திட்டாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, துக்கம் கொடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டவும் செய்வார். அதேமாதிரி ராமரும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த சொத்து மேலே ஆசை இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த ராஜ்யத்தை அவர்கிட்ட அபகரிக்கும் போது நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு சிரிச்ச முகத்தோடு காட்டுக்கு போயிடுவார். அது பிரச்சனை இல்லை. ஆனால் மனைவி மேலே அந்த பற்று இருக்கும், பற்று, காமம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி வெல்றாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை. பட் ராமாயணம் பார்க்குறவங்களுக்கு அந்த அர்த்தத்தில் பார்க்க மாட்டாங்க, பைபிள் குரான் படிக்கிறவங்க அந்த அர்த்தத்தில் படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதே தான் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதேமாதிரி ராமரை பார்த்திங்கன்னா ராமருடைய அப்பாவுக்கு 1000 பொண்டாட்டின்னு இருக்கும், சாலமனுக்கு 1000 பொண்டாட்டி. அப்போ சாலமனுக்கு பையன் ராமர்ன்ற மாதிரி வருது இல்லையா. ஸோ அப்போ இது எதை குறிக்குதுன்னா இன்றைக்கி கலியுகத்தின் இறுதியில் அவ்வளோ கள்ளத்தொடர்பு, அவ்வளோ தொடர்பு திரும்புகிற பக்கமெல்லாம். ஸோ 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மனம் அந்த அளவுக்கு புத்தி அலையுது, இல்லீகல் அஃபேர்ஸ் அல்லது குறைஞ்சபட்சம் மனசுலையாவது அலைஞ்சிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அது எதுக்கு காட்டுறாங்கன்னா கலியுகத்தை, அது எப்போ நடக்கிற விஷயன்ட்டு. அவங்க திரேத்தாயுகம்னாங்க, அப்போல்லாம் அப்படி கிடையாது, இப்போ தான் அப்படி இருக்குது. திரேத்தாயுகம் சொர்க்கத்தில் அப்படி இருக்கும். ராமர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நடக்கிற விஷயம், இப்போ அப்படிப்பட்டவராக கடவுள் மாத்துறார். அங்கே உண்மையிலே ஓகே சீதை மேலே அவருக்கு அன்பு இருக்குது, அதுதான் பற்று. அந்த பற்றையும் கட் பண்ணணும், ஏன்னா அந்த பற்று வந்து பாவம் பண்ண வைக்கும். ஸோ அந்த பற்றை அவர் வெல்கிறாருன்றது தான் சீதை ராவணன்கிட்டேருந்து வந்த பிறகு மீண்டும் காட்டுக்கு போகிறதா காட்டுறதுடைய அர்த்தம் அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பற்று போகலை, பட் காமம் போயிடுச்சு. கணவன் மனைவிக்கு இடையில் அந்த உறவு இல்லையா, காமம்ன்ற ஒரு உணர்வு இருக்குது. ஸோ அதை கட் பண்ணிட்டார். அப்போ அது போயிடுச்சுன்னா வேறு என்ன இருக்கும்? ஆத்மானே பார்க்குறேன், ஆத்மா கடவுளுடைய குழந்தை, நானும் கடவுளுடைய குழந்தை, என் மனைவியும் கடவுளுடைய குழந்தை, ரெண்டுமே ஆத்மா தான், உடம்பு தான் ஆண் பெண். அப்போ ஆத்மா ஆண் தான். அப்போ என்ன, அது சகோதரன் தானே.
ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அடுத்தது லக்ஷ்மணன் தான் கூட இருக்கார். காட்டுக்கு போகும்போதும் லக்ஷ்மணன் கூட போவார், அதை கவனிக்கணும். அப்போ என்னென்னா மனைவியோட யாராவது சகோதரனையும் கூப்பிட்டு போவாங்களா? அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா மனைவியை சகோதரன் ஆக்குற முயற்சியில் அவர் இருக்கிறாரு, ஆரம்பத்தில் தோல்வி அடைகிறார். அதனால தான் அந்த காமத்திற்கு பேர் போன ராவணன் கடத்திட்டு போயிட்டான் சீதையை அப்படின்னு காட்டுறான். அப்படின்னு அர்த்தம்னா இவங்க காமத்தில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ராவணனை அழிச்சிட்டாங்கன்னா காமத்தை வென்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, காமத்தை வென்றாச்சு, பற்று இருக்கும்ல. அப்போ சகோதரன் உறவில் இருந்தாலும் அந்த பற்று இருக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மணன் மீது பற்று இருக்கும். கடைசி நேரத்தில் அந்த பற்றையும் வெல்வார். அதுக்கப்புறம் தான் போய் முக்தி அடைவார் சராய நதியில் போய். ஸோ இது ராமாயணத்தில் இருக்குது. அதேமாரி அங்கே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து கோபமாக இருக்கிறாரு. அந்த கடைசி நேரம் அவர் அரெஸ்ட் பண்ணும்போதே அவர் அமைதி ஆயிடுறார் இல்லையா? அவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல. பட் ஆனால் அவருக்கு பயம் இருக்குது. அதனால தான் விடிய விடிய ஜபம் பண்ணுவார், மற்றவர்களையும் ஜபம் பண்ண சொல்லுவார். ஸோ அப்போ அங்கே ஜபம்ன்றதே இறைவனுடைய நினைவிலே இருக்கிறது. நாம் அனைத்தையும் இப்போ இழந்தே ஆகணும். நம்மளுடைய புகழ், பணம், சொத்து, உறவுகள் ஒன்று நமக்கு எதிராக துரோகிகளாக மாறுவாங்க அல்லது இறந்துடுவாங்க, அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த இழக்கிறத தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இயேசுவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவர் எதிர்க்கலை. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க எதிர்க்கும்போது கூட அப்படி நீ பண்ணாத அப்படின்னும் சொல்கிறார் இல்லையா? ஒரு காலத்தில் சாட்டையால் அடிப்பார் இயேசுவே சர்ச்சில். ஸோ அப்படி இருந்தவர் எப்படி மாறுறாரு பாருங்கள், அந்த மனம் மாறுது. ஆனால் இதை நம்ம பார்க்குறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஏசப்பா கும்பிட்டுட்டு போவோம், அந்த கதையில் என்ன சொல்கிறது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதான் பக்தி மார்க்கம். ஸோ இப்போ ஞானத்தை சொல்லும்போது தான் இது நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், ஞானத்தை கொடுத்தார், அவ்வளோதான். மற்றபடி அந்த கதை இயேசுடைய கதை கிடையாது. ஏன்னா இயேசு காலத்தில் சிறுவையில் அறையிற அளவுக்கு மோசமாக உலகம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் நரகம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நரகம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 500 வருடத்துக்குள்ளே இயேசு வந்துடுறார். ஸோ அதுக்குள்ளே உலகம் அந்தளவுக்கு மோசமாகலாம் கெட்டு போகாது. இன்றைக்கி தான் உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜான் ஜெபராஜ் அவர்கள் கூட அவ்வளோ கோபம். 3 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர்கிட்ட ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு கீழே ஏதோ நெகட்டிவ் கமெண்ட்டு போட்டிருக்கிறார். ஏதோ காணிக்கை வாங்குறத பற்றி ஏதோ போட்டால் அப்படி இருக்க பயங்கரமாக ஃபோனில் திட்டுறாரு. நான் உன்னை விட மாட்டேன்டா, என் கெத்தை காட்டுறேன்டா, அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட கோபக்காரராக இருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜ் இப்போ சமீபமாக விட்ட ஆடியோவில் கூட அந்த கோபம்லாம் வருது. இயேசுவாக மாறுவாரா? அதான் இப்போ கொஸ்டின். ஏன்னா இப்போ உலகியல் சட்டம் அதிலேருந்து தப்பிப்பாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனை கிடைத்தே தீரும். அப்போ இந்த கோபப்படுறதுக்கு தண்டனை உண்டு, காமத்திற்கு தண்டனை உண்டு. அப்போ இனி என்ன ஆனாலும் நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டால் இயேசு தான் இல்லையா? இயேசுவை விழாயெலும்பில் குத்துறாங்கள, திட்டத்தட்ட அவருக்கும் எதிரிகளாக தான் பண்ணுறாங்க இப்போ ஜான் ஜெபராஜுக்கும். இப்போ அமைதியாக இருந்து அவர்களும் நல்லா இருக்கணும்னு மனதார அவர் நினைத்தார்னா ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் கிடையாது இல்லை? இறைவன் நினைவில் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற அந்த ஞான முரளியை தினம் தினம் கேட்க கேட்க சில வருடத்தில் அந்த மாற்றம் நடக்கும். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அந்த இறைவனை நினைக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரர் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை மனக்கண்ணால் நினச்சிட்டே இருங்க. நான் வெறும் ஆத்மா தான், பல உடலை எடுத்திருக்கிறேன், இப்போ மீண்டும் கடவுள்கிட்ட போயிட்டு சொர்க்கத்திற்கு நான் வரப்போகிறேன் அப்படின்றத மட்டும் நாள் முழுவதும் மனதில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த மன அழுத்தம் அவருக்கு நிறைய தடவை தற்கொலை எண்ணம்லாம் வந்துச்சுன்னாங்க. ஸோ அப்படியே அந்த மன அழுத்தம் லேசாகிறத சகோதரரால் உணர முடியும். குணமும் நம்ம மாறாட்டினாலும் மாற்றியே ஆகணுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் நம்மளாக மாற்றிட்டோன்னா சொர்க்கமும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். யார் கூட யுத்தம் பண்ணுவார்? எல்லாருமே அவருடைய குழந்தை தான். மற்றவர்களுக்கு எதிராக அவர் சண்டை போடுவார் கிடையாது. யுத்தம் ஒரு சகோதரி கூட ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்முடைய யுத்தம் மனிதர்களோட இல்லை, பிசாசுகளோட. வானத்தில் இருக்கிற பிசாசுகள்லாம் வானத்தில் இல்லை சகோதரி, இங்கே தான் இருக்கிறாங்க. நமக்குள்ளே தான் இருக்குது அந்த பிசாசு. நமக்குள்ளே இருக்கிற பிசாசை அழிக்கணும். மேலே என்ன இருக்குது?
மேலே கடவுள் தான் இருக்கிறாரு, அவர் பிசாசு கிடையாது. இந்த ஞானத்தை எடுத்து பக்காவாயிட்டோன்னா உடலை விட்டு உயிர் பிரியும்போது மேலே போயிடுவோம். அதாவது இறைவன் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்திற்கும் இந்த பூமிக்கும் இடையில் ஒளி உலகத்தில் இருப்போம். ஸோ அதை தான் ஏஞ்சல்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்கிறாங்க, மலக்குகள்னு முஸ்லீம் மதத்தில் சொல்லுவாங்க. இறைவனுடைய ஞானம் எடுக்கிற இந்த குமாரிகள் தான் அப்படி ஆவாங்க கடைசியில். அது என்னென்னா, எல்லைக்குட்பட்ட எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. பற்று, என் கணவன், என் குடும்பம், என் ஜாதி, என் மதம், என் மொழி எதுவும் கிடையாது. நான் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவ பரமாத்மா, மற்ற எல்லா சகோதர ஆத்மாக்களும் கீழே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களையும் மேலே அழிச்சிட்டு வரணும். இந்த சுபமான எண்ணத்தில் மட்டும் இருப்பாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, மேலே பிசாசுகள் கிடையாதுன்றதுக்காக சொல்கிறேன். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் மனிதனுக்குள்ளே இருக்கும்போது தான் அது பேயாக அலையும். அது இல்லாட்டினா ஏஞ்சலாக அலையும். அதுதான் மேலே இருக்கிறது. பேயெல்லாம் கீழே தான் அலையும், அது மேலே போக முடியாது. ஸோ பைபிளில் போட்டிருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கதை. இறைவனுடைய ஞானத்தை எடுத்து நீங்கள் அப்படி ஆகுறீங்களா? ஸோ இயேசு சிலுவையில் அறையும் பொழுது அவரால் எதுவும் பண்ணவும் முடியாது இல்லையா? ஆனால் இப்போ ஜான் ஜபராஜ் 3 வருடம் முன்னாடி, என்னோடய கெத்து எவ்வளோ தெரியுமா, நீ எவ்வளோ கோடிடா செலவு பண்ண, இப்படியெல்லாம் கேட்குறாரு. அப்போ இருந்தது. ஆனால் எதுவும் இல்லாத பொழுது அப்படி நம்ம பேச முடியாது இல்லையா? ஸோ இயேசு அப்படி தான் சிலுவையில் அறையும்போது, ஒருத்தன் விளையாடமில் குத்தும்போது கூட அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஆனால் சாதாரணமாக இருக்கும் பொழுதே அதே மாதிரி இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சகோதரர் ஜான் ஜவராஜ் அவர்கள் ஒருத்தர் நம்மை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் போட்டதே அவருக்கு அந்தளவுக்கு வலியை கொடுத்துருக்கு. அதனால தான் அவருக்கு கோபம் வருது. அப்படின்னா இன்றைக்கி அவர் மாட்டியிருக்கிற பிரச்சனைகள், அவரை பற்றி மீடியாக்கள், நியூஸ் சேனல் இதெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது எவ்வளோ வலியும் எவ்வளோ கோபமும் வரும் இல்லையா? அது அவருடைய உடலையே பாதிக்கும். ஸோ ஆனாலும் நீங்கள் இறைவன் நினைவில் மட்டும் இருங்க. நீங்கள் ஜபம் பண்ண தேவையில்லை, முட்டி போட தேவையில்லை, பட்டினி கிடக்க தேவையில்லை, வழக்கமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இறைவன் நினைவில் மட்டும் இருங்க. அனைத்தையும் மறக்கிற அளவுக்கு இறைவன் நினைவு, அந்த ஜோதி, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நீங்கள் நினைவு பண்ண அந்த ஆத்மாவிற்கு பலம் வரும். இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும். ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோருக்குமான இறைவனின் செய்தி. இறைவனே நேரடியாக பூமிக்கு கொடுக்கிற செய்தி. ஆத்மான்னு சிவபரமாத்மாவை அல்லது கர்த்தரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.